வெல்கம் டு எஸ்எஸ் கிரியேஷன். இன்றைக்கி கெமிக்கல் இல்லாத சாம்பிராணி வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்படி காஞ்ச பூவு, ஆரஞ்சு தூள் காஞ்சது, வேப்பிலை, கற்பூரம், எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எந்த எண்ணெய்னாலும் சரி இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு போடுறப்போ நல்லாயிருக்கும். இந்த வேப்பிலை எதுக்கு சேர்த்துதுன்னா கொசு இருந்தால் கூட போயிடும். அதனால தான் இந்த வேப்பிலை சேர்த்து அரைக்கிறேன் நான். சூப்பராக இருக்கு பாருங்கள், வாசம் செம்மையாக இருக்குது. நானும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துலாம். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா வெறும் தண்ணிலையும் செய்யலாம். ஆனால் ரோஸ் வாட்டர் விட்டுறப்போ வாசம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்படி கையில் பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். அப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இப்படி ஒரு பொட்டணும் கட்டிக்கணும். பொட்டணும் கட்டிட்டு அது ரவுண்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். கீழே லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இது அச்சு நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். இது கடையில் அச்சு கிடைக்கும். நான் இந்த பேப்பர் அச்சு வச்சேன் நான் ரெடி பண்ணி இதுலேயே எல்லாம் ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பிராணி தூளை இதில் ஃபில் பண்ணிவிட்டு உடனே அந்த பேப்பரை பிரிச்சிடக்கூடாது. ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ விட்டுட்டு பிரிச்சிங்கன்னா அந்த அச்சு நல்லா வரும். பாருங்கள், நான் எல்லாம் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒன்று பிரித்து காட்டுற பாருங்கள். இப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா ஃபில் பண்ணிடணும். இப்போ ஒன்று பிரித்து காட்டுற பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா காஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க. இது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது 1/2 மணி நேரம் நின்று எரியும். அவ்வளோதாங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.